இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மிராக்கல் லைஃப் ஜானு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கான ரெசிபி தான். கொஞ்சம் ஈஸியாகவே செஞ்சிடலாம் சீக்கிரமாக. மெக்ரோனி தான், சிக்கன் மெக்ரோனி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி ஒன் பை ஒன்னாக செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், மெக்ரோனி, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு சிக்கன். ஓகேங்களா? இது வந்து ஒரு 3 பேருக்கு செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் இது வந்து குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குக்கர் வந்துட்டு உங்களுக்கு 1 பார்ட்டோட முடிஞ்சிரும். ஓகேங்களா? ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. ஸோ நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க பார்க்குறீங்கன்னு சொன்னாங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இது நான் சொல்கிறது வந்து பிகினர்ஸ்க்கு தான். இப்போ தான் அவங்க சமையல் குக்கிங் கற்றுக்குறாங்கன்ற பட்சத்தில் இதெல்லாம் வந்து இந்த ஹைலைட்டான ஒரு ரெசிபி தான் இதெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம குக்கரை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பெருஞ்சீரகம்லாம் போட்டு முடிச்சு நான் சிம்பிளாக நான் சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுக்கு. இதுதான் கான்செப்ட். இது பிரகாரமே நீங்கள் பண்ணுங்கள். ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுங்க. இது 2 நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் வந்து பச்சை மிளகாய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம், நீங்கள் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி அதுவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்புத்தூள், மிளகாய் தூள் கொஞ்சம் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ காரம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து காரம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஸ்பைசினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கோங்க. இவ்வளோ தான், சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதில் ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக வந்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச சிக்கன் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கின பிற்பாடு, ஏன்னா இது வந்து குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் தான் விட போகிறோம். ஸோ 2 விசில் தான் விட போகிறோன்றதுக்காக நம்ம கொஞ்சம் இதிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிட்டோன்னா நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் குக் ஆகிடும். ஓகேவா? ஸோ குக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மெக்ரோனி அதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அதுவும் போட்டு ஆட் பண்ணி ஒரு வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி. இதில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தண்ணி எக்ஸஸாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கொழ கொழன்னு ஆகிடும். நல்லா இருக்காது. சாப்பிட்றதுக்கு கஞ்சி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒரு ஒரு 1 டம்ளர் 1½ டம்ளர் வைங்க. அவ்வளோதான். அதாவது நீங்கள் அதை மெக்ரோனி முழுகிற அளவுக்கு தான் தண்ணி வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் வச்சா கூட குழஞ்சிடும். அதை பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் மெயின் விஷயமே. ஓகேங்களா? உதிரி உதிரியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் ஒரு 2 விசில். ஓகேவா? ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் சூப்பரான சுவையான நம்மளோட சிக்கன் மெக்ரோனி வந்து நல்லா ரெடி ஆகிடும். நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இப்போ தான் குக்கிங் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.